கோபிகா மேம் இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பீடு வச்சுட்டு? ஸ்மோகி ஸ்லீவ் மேம். ஸ்மோகி ஸ்லீவ். ஸ்மோகி ஸ்மோக்கி கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ஸ்மோகி அப்படின்னா என்னது மேம்? நெட்டு கவர் பண்ணி ஸ்லீவ் போடுறது மாதிரி. ஓகே, ஏகப்பட்ட வேலை இருக்கும் போல இருக்கு இதில். வந்து பாருங்க, உண்மையிலே எனக்கு கூட எவ்வளோ பொறுமை இருக்குமான்னு தெரியல. ஸோ இது நெட்டில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதில் பீடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். இந்த ஒரு டாட் இருக்கிற இடத்துல இதில் ஒரு பீடு வைக்கணுமா? எப்படா வச்சு முடிக்கிறது? எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? தெரியல மேம், தெரியல. ஆகும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஆயிரும் போல். அதாவது இது ஃபுல்லாக நெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதில் பென் வச்சு ஒரு இடத்துல டாட் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் இந்த ஒரு பீடு வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறாங்க மேனுவலாக இந்த மாதிரி ஹேண்டில். இதை முடிச்சுட்டு அப்புறம் உள்ள லைனிங் வச்சு அதுக்கு மேலே இது தைச்சிடுறதோ இந்த மாதிரியா? ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன்ல. முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம தைக்கிறதா இருந்தால் நமக்கே அப்பா எவ்வளோடா டைம் ஆகுங்கிற மாதிரி தோணும். பட் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப பொறுமை இருக்குது. எல்லாரும் தைக்கிறதுனால நம்மளும் தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க தானே? ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுங்க. எவ்வளோ நாள் ஆகுது கிளாஸ் வந்து? கிளாஸ் இன்னும் 2 வீக்ஸ் தான் மேம் இருக்கு. 2 வீக்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1.5 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் என்னென்ன பெண்டிங் இருக்கு? இதான் மேம் லாஸ்ட் ப்ளவுஸ். அப்படியா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பேட்ச் ஒர்க் முடிச்சிட்டீங்க, ஸ்லீவ் முடிச்சிட்டீங்க, பிரின்ஸ் கட்டு, காலரு, க்ளோஸ் நெக்கு, நெட்டட் பிளவுஸு எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் ஆயிருச்சு. ஸோ எல்லாம் முடிச்சு ஃபைனலாக இந்த மாதிரி, அதனால ஒரு டஃப்பான ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு மற்ற ப்ளவுஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்ரா. சரிங்க, தேங்க்யூ.